அடுத்ததாக மாணவர்களே, இரண்டாவது பாட அழகான சுட்டிகள் என்ற பகுதியை பார்ப்போம். அதில் வலுவின் பின்ன சுட்டிகள் சம்பந்தமாகத்தான் இந்த பாடத்தில் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதில் முதலாவது நாங்கள் தெரிஞ்சிருக்கணும், வர்க்கமூலம் 9 நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் அதற்கான விடை 3. அதே போன்று வர்க்கமூலம் 25 எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் அதற்கான விடை 5. இந்த வர்க்கமூலம் 9 சொல்லும் பொழுது வர்க்கமூலம் 9 எங்களுக்கு 3 அரையாம் அடுக்குன்னு எழுதலாம். அதே போன்று 9 அரையாம் அடுக்குன்னு எழுதலாம். அதே போன்று 25 எடுத்தோம் சொன்னால் 25க்கு வர்க்கமூலம் என்பதை 25 அரையாம் அடுக்குன்னு எழுதலாம். அப்போ வர்க்கமூலம் என்று சொல்லும் பொழுது அது அரையாம் அடுக்காகத்தான் எழுதப்படுகின்றது என்பதை இந்த பாடத்தில் நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். எனவே அடுத்து நாங்கள் வர்க்கமூலம் 27 எடுத்துக்கொண்டோம் சொன்னால் வர்க்கமூலம் 27 இந்த இடத்துல நாங்கள் சின்னதாக ஒரு 3 எழுதினோம்னால் அதுக்கு நாங்கள் சொல்கிறோம் கணமூலம். ஆகவே இந்த கணமூலம்னு சொல்கிறத எங்களுக்கு எழுதலாம் எப்படி? 27 1 கீழ் 3ஆம் அடுக்குன்னு எழுதலாம். கணமூலத்தை 1 கீழ் 3ஆம் அடுக்குன்னு எழுதலாம் 27. அதே மாதிரி 81 4ஆம் அடுக்காக 4ஆம் மூலமாக இருந்தோம்னு சொன்னால் இதை எங்களுக்கு எழுதலாம் 81 1 கீழ் 4ஆம் அடுக்குன்னு எழுதலாம். 1 கீழ் 4ஆம் அடுக்குன்னு எழுதலாம். எனவே இதற்கு நாங்கள் விடை காணுவதாக இருந்தால் 27 இந்த இடத்துல 1 கீழ் 3ஆம் அடுக்காக இருப்பதனால இந்த பின்னத்தின் பகுதி எண் 3ஆக இருப்பதனால 27 ஒரு குறிப்பிட்ட இலக்கத்திட கணமாக எழுதணும். ஆகவே 27 எங்களுக்கு எழுதலாம் 3 3ஆம் அடுக்குன்னு எழுதலாம். 3 3ஆம் அடுக்கு தர 1 கீழ் 3ஆம் அடுக்கு. இப்போ 3 சுருக்கிப்பட்டால் விடை 3. அதாவது உங்களுக்கு தெரியும் 27க்கு கணமூலம் எடுத்தோம்னு சொன்னால் விடை 3. அதே மாதிரி 81க்கு 4ஆம் மூலம் எடுக்கும் பொழுது அதை எங்களுக்கு எழுதலாம் எப்படி? 81 எங்களுக்கு எழுதலாம் 3 4ஆம் அடுக்குன்னு எழுதலாம். ஏற்கனவே ஒரு பின்ன வடிவத்தில் 1 கீழ் 4 ஒன்று இருக்குது. ஆகவே 4 சுருக்கிப்பட்டால் இந்த 3 மட்டும்தான் மீதியாக வரப்பாக்கும். 3 மட்டும்தான் மீதியாக வரப்பாக்கும். எனவே இவ்வாறான ஒரு கணக்கொண்டு வந்தேன்னு சொன்னால் அதை நாங்கள் இந்த மாதிரி சுருக்கி விடையை எடுக்கக்கூடியதாக இருக்கும். எனவே இவ்வாறான பயிற்சிகள் உங்களுக்கு தரப்படும் பொழுது அந்த பயிற்சிகளை நீங்கள் செய்து இது மாதிரி விடையெடுக்க பழகிக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்ததாக அடுத்த பகுதியை நாங்கள் பார்க்கும் பொழுது அல்லது நாங்கள் ஏற்கனவே படித்த பகுதியில் சாராம்சமாக எடுத்தோம்னு சொன்னால் இந்த பகுதி அவ்வளோத்தையுமே நாங்கள் சாராம்சம் படுத்தி எடுத்தோம்னு சொன்னால் எக்ஸ் என்ற ஒரு இலக்கம் தரப்படும் பொழுது அதற்கு நாங்கள் என் என்ற ஒரு மூலம் தரப்படும் பொழுது எக்ஸ் என்ற இலக்கத்துக்கான என் மூலம் தரப்படும் பொழுது இதை எங்களுக்கு எழுதலாம் எக்ஸின் 1 கீழ் எண்ணாம் அடுக்குன்னு எழுதலாம். அதாவது இந்த இடத்துல வர இலக்கம் 1 கீழ் வரப்பாக்கும். இந்த இலக்கம் இங்கே எழுதப்படுகின்றது. எனவே இது கட்டாயமாக நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். இதுதான் நாங்கள் இவ்வளவு நேரம் படித்ததில் பொதுவான பகுதி. இந்த அடிப்படையில் எங்களுக்கு வேண்டியதை மாற்றக்கூடியதாக இருக்கும். உதாரணமாக 125 3ஆம் அடுக்காக இருந்தால் இதை எங்களுக்கு எழுதலாம் 125 1 கீழ் 3ஆம் அடுக்குன்னு எழுதலாம். எனவே இது மாதிரியான பயிற்சிகளை நீங்கள் செய்வதனூடாக உங்களுக்கு இந்த பகுதியில் பூரண விளக்கத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கிறேன். அடுத்ததாக உங்களுக்கு தரப்படுற நேரம் ஒரு உதாரணத்துக்கு ஒரு இலக்கத்தை எடுப்போமே. நாங்கள் 27 3ஆம் மூலத்திட அரையாம் அடுக்கு. 27 3ஆம் மூலத்திட அரையாம் அடுக்கு. இதை நாங்கள் எவ்வாறு சுருக்கிறது என்று பார்ப்போம். இப்போ 27 கணமூலம், அதாவது இது எங்களுக்கு எழுதலாம் எப்படி? 27 1 கீழ் 3ஆம் அடுக்கு தர ஏற்கனவே உள்ள இந்த அரையாம் அடுக்கும் வேறையா வருகிறது. இதை நாங்கள் சுருக்கி எடுத்தோம்னால் 27 3 3ஆம் அடுக்குன்னு எழுதலாம். தர 1 கீழ் 3 தர அரையாம் அடுக்குன்னு எழுதலாம். இப்போ இந்த 3 வெட்டிப்பட்டா 3 அரையாம் அடுக்குன்னு வரும். இது எங்களுக்கு வேணுமா இருந்தால் வர்க்கமூலம் 3 எழுதலாம். ஆகவே இப்படி வரும் பொழுது எங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி எழுதக்கூடியதாக இருக்கணும்.
அதே போல இந்த இடத்துல ஒரு சய ஒன்று வந்திருந்துன்னு சொன்னால் நிச்சயமாக இந்த இடத்துல ஒரு சய வரும், அதே சய இந்த இடத்துல வரும், அதே சய இந்த இடத்துல வரும். ஆகவே இதை நாங்கள் சுருக்கும் பொழுது எங்களுக்கு 1/3 அடுக்கு வரும். இது எங்களுக்கு எழுதலாம் 1/3 எழுதலாம். எனவே கணக்கு எப்படி தரப்படுதோ தரப்படுறதுக்கு ஏற்ற விதத்தில் உங்களுடைய கேள்விகள் அல்லது நீங்கள் எழுதப்படுகின்ற முறைகள் எல்லாம் கட்டாயமாக மாற்றமடையும் என்பதை இதிலிருந்து உங்களுக்கு விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக இன்னொரு பகுதியை நாங்கள் பார்ப்போம். இப்போ உங்களுக்கு தரப்படுது ஒரு பின்னத்தில், உதாரணமாக 64 கீழ் 125 இதிட 1/3 அடுக்கு. இதை நாங்கள் எப்படி சுருக்குறன்றதை பார்ப்போம். இதை சுருக்கிற நேரம் எங்களுக்கு எழுதலாம் எப்படி, இந்த பின்னத்தின் பகுதி எண் 3ஆக இருப்பதனால 64 கட்டாயமாக நாங்கள் ஒரு இலக்கத்தின் 3ஆம் அடுக்காக போடணும். அதாவது 4/3ஆம் அடுக்காக எழுதலாம். அதே போல கீழே உள்ள 125 5/3ஆம் அடுக்காக எழுதலாம். முழுவதின் 1/3ஆம் அடுக்கு. இப்ப மேலையும் 3ஆம் அடுக்கு கீழையும் 3ஆம் அடுக்காக இருப்பதனால இதை எங்களுக்கு எழுதலாம் 4/5 முழுவதுக்கும் 3ஆம் அடுக்குன்னு எழுதலாம். ஏற்கனவே உள்ள 1/3ஆம் அடுக்கு ஒன்றும் பேலன்ஸ் இருக்குது. அப்ப அதையும் நாங்கள் எழுதி கொள்ளணும். அதுக்கு பிறகு இந்த 3ஐயும் சுருக்கினால் எங்களுக்கு கிடைக்கிற விட 4/5 மட்டுமே. 4/5 மட்டும்தான் இது எங்களுக்கு விடையாக கிடைக்கும். இதை நீங்க இந்த இடத்துல எழுதி கொண்டால் சரி. ஒன்று இந்த கணக்கு எழுதுகிற நேரம் 2 முறையில் எழுதலாம். ஒன்று கிடையாக எழுதலாம், அல்லது இதுக்கு கீழே இது, அதுக்கு கீழே இது, அதுக்கு கீழே இதுன்னு சொல்லி கீழே எழுதவும் மேலும். ஆனால் கீழே எழுதுறது தான் சிறப்பானதாக இருக்கும், அல்லது அதை பார்க்கறதுக்கு கூட கொஞ்சம் அழகாக இருக்கும். எனவே அந்த விதத்தில் இந்த கேள்விகளை நீங்கள் எழுதுறதுக்கு பழகிக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இது போன்ற உங்களுக்கு நிறைய பயிற்சிகள் உங்களுக்கு தந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட நிறைய வினாக்கள் இருக்குது. அதில் உங்களுக்கு 2 பயிற்சியில் நிறைய வினாக்கள் உங்களுக்கு தரப்பட்டிருக்குது. அந்த வினாக்களை நீங்கள் செய்வதனூடாக இந்த பயிற்சி சம்பந்தமான பூரண விளக்கங்களை உங்களுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதில் கடைசியாக ஒரு விடயத்தை மாத்திரம் நான் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். இந்த கேள்வியில் உங்களுக்கு சில நேரம் உங்களுக்கு சய 2/3 என்று வரலாம். சய 2/3 வந்தால் இந்த கேள்வியை நான் இதே கேள்வியை கொஞ்சம் மாத்திரேன். நான் சய 2/3 இந்த இடத்துல அப்போ உங்களுக்கு வர பார்க்கும் அப்படின்னு கேட்டால் சய 2/3. இப்போ இந்த மூன்றும் சுருக்கப்பட்டால் உங்களுக்கு கிடைக்கிற விடை வந்து நான் இந்த இடத்துல எழுதுறேன் 4/5 சய 2ஆம் அடுக்குன்னு உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த சய 2ஆம் அடுக்க சகவா மாத்திரத்துக்கு சிம்பிள் மெத்தட் என்னன்னு கேட்டால் இதை அப்படியே தலைகீழ போட்டுடுங்க. அதாவது 5/4 எழுதிட்டு இதுட 2ஆம் அடுக்குன்னு உங்களுக்கு போடலாம். நேரடியாக தலைகீழ பெருட்டுறது மட்டும். இப்போ உங்களுக்கு 5 வர்க்கம் 25, 4 வர்க்கம் 16. ஆகவே சய இந்த மாதிரி வந்திருந்துன்னு சொன்னால் உங்களோட கேள்வி சம்பூர்ணமாக இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். அதாவது இதில் தொடர் இங்கே வருகிறது. எனவே இந்த விதத்தில் உங்களுக்கு சுட்டிகள்ற பகுதியில் எந்த கேள்வி தந்தாலும் உங்களுக்கு செய்யக்கூடியதாக இருக்கணும். அதற்கான பயிற்சிகளை நீங்கள் செய்து பயிற்சிகளை பெற்று இந்த பாடத்தில் பூர்ண தேர்ச்சிகளை பெறுவீர்கள் என எதிர்பார்த்து இந்த பகுதியிலிருந்து நான் விடைபெறுகின்றேன். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கும் வரை.